ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மே மாதத்தின் பெரும்பாலான பகுதி தங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய வகையில் கிரகநிலைகள் அமைஞ்சிருக்குங்க. கடந்த காலத்தோடு இந்த காலத்தை நீங்கள் ஒப்பிடும்போது, அதாவது ஏப்ரல் மாதத்தோடு மே மாதத்தை ஒப்பிடும்போது, ஏப்ரல் மாதத்தில் இருந்த வீண் விரயங்கள், கஷ்டங்கள், குடும்பத்துக்குள்ளே இருந்த அந்த குழப்பமான சூழ்நிலை, சண்டை சச்சரவு, கருத்து வேறுபாடு, இதில் இருந்து நீங்கள் விலகி ஒரு சுபிக்ஷமான ஒரு காலத்தை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மே மாதம் உங்களுக்கு இருக்க பெறப்போகிறது. இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள்ல மேஷராசியினர் கவனமாக இருக்கிறது அவசியம் அப்படிங்கிறது குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம். மேஷராசிக்காரர்களுக்கு மே மாதம் குடும்பம், திருமண வாழ்க்கை, காதல், வேலை, தொழில், வருமானம் மற்றும் பொதுவாக எந்தெந்த விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம். அதிலும் இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிரக நிலைகள் தரக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் திருப்பு முனையாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதிலும் சூரிய பகவானினுடைய பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக இருக்குங்க. புதன் பகவானினுடைய பெயர்ச்சியால் உங்களுக்கு பெரிய அளவில் எந்தவித பாதிப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சுமாரான பலன்கள் புதன் பகவானினுடைய பெயர்ச்சியின் காரணமாக கிடைக்கப்பெறுவீங்க. ஆனால் சுக்கிர பகவானினுடைய பெயர்ச்சி பல வகையில் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய தருவாயில் இருக்கிறது. இந்த சுக்கிரன் பெயர்ச்சி பணவரவு, அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு ஏற்படுத்தலாம். குரு பெயர்ச்சி நடுநிலையான பலன்களை உங்களுக்கு கொடுக்குங்க. செவ்வாய் பெயர்ச்சி பெரிய நன்மைகளை தரக்கூடிய வகையில் இருக்கு. அதே மாதிரி தைரியம், துணிச்சல் உங்களுக்கு அதிகரிக்கவும் செய்யலாம். சனி பகவானினுடைய பெயர்ச்சி அலைச்சல், தூக்கமின்மை, செலவுகளை உண்டாக்குங்க. ராகு பெயர்ச்சி தொழில் வளர்ச்சி, ஆதாயங்கள் உங்களுக்கு ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லலாம். கேது பெயர்ச்சி நடுநிலையான பலன்களை உங்களுக்கு கொடுக்குங்க. மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மே மாதம் முழுவதுமே தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். செய்யவே முடியாது அப்படின்னு நினைத்த காரியங்களை செய்து முடிச்சிடுவீங்க. புதிய ஆற்றல் கிடைக்கும், வருமானம் அதிகரிக்கும், குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். அதே நேரத்தில் அலைச்சலும் வீண் விரயங்களும் உண்டாகலாம். பொருளாதார ரீதியாக நல்ல நிலை இருக்குங்க. குடும்பத்தினுடைய வருமானமும் அதிகரிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழலும் இருக்குங்க. கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். குழந்தைகளுக்காக நிறைய செலவு செய்ய வேண்டியும் இருக்கலாம். அதற்குண்டான சூழலும் உண்டாகும். வரவுக்கு நிகரான செலவுகள் இருக்குங்க. பணம் வருவதற்கு முன்பே சில நேரங்களில் செலவுகளும் ஏற்படலாம். கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் உண்டாகும். அதனால் கொஞ்சம் நீங்கள் திட்டமிட்டு செயல்படுறது ரொம்பவே நல்லது. அதே நேரம் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியாக தங்களுக்கு மே மாதம் முழுவதுமே சாதகமாகவே இருக்கிறது. புதிய வாய்ப்புகள் மற்றும் ஒப்பந்தங்கள் கிடைக்கப்பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் இடமாற்றம் ஆகியவை சாத்தியமாகும். அரசு வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல செய்தி கிடைக்குங்க. ஆனால் சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில நேரங்களில் அவசரப்படுறதையும் காரணமே இல்லாமல் கோபப்படுறதையும் தவிர்த்து கொள்ளுங்க. கோபத்தில் வெளிப்படக்கூடிய வார்த்தைகள் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருங்க. அதிகமாக அலைச்சல் ஏற்படும். அப்படிங்கிறதுனால உடல் ஆரோக்கியத்திலையும் சற்று கவனத்தை செலுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சமயோஜித புத்தியுடன் பல காரியங்களையும் முடிச்சு காட்டிடுவீங்க. தம்பதிகளுக்குள்ள பரஸ்பரம் புரிந்து கொள்வீங்க. குழப்பம் நீங்கி அலுவலகத்தில் நிம்மதி பிறக்குங்க. வியாபாரத்தில் பாக்கி வசூலாகும். புதிய யுத்திகளை கையாண்டு வாடிக்கையாளர்களையும் கவருவீங்க. அரசால ஆதாயங்கள் அதிகார பதவியில் இருப்பவர்களின் அறிமுகமும் கிடைக்கப்பெறுவீங்க. முன் கோபத்தையும் குறைச்சிடுவீங்க. ஷேர் மூலமாக பணம் வரும். வியாபாரத்தில் இழுபறியாக இருந்த பாக்கிகள் எல்லாமே வசூலாகும். அலுவலக ரீதியாக பயணங்களை மேற்கொள்வீங்க. உத்தியோகம் சிறப்படையும். நம்பிக்கைக்கு உரியவரை கலந்து ஆலோசித்து சில முடிவுகளை எடுப்பீங்க. குடும்பத்தில் நிம்மதி குடிகொள்ளும் அப்படின்னே சொல்லலாம். வியாபாரத்தில் பழைய பணியாட்களை மாற்றுவீங்க. புதிய பங்குதாரர்களுடைய ஆலோசனைகளை ஏற்பீங்க. அலுவலகத்தில் விவாதங்களை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்க. அது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். தாய் வழி உறவினர்கள், நண்பர்கள் வீடு தேடி வருவாங்க. கையில் பணம் புரளும். அலுவலக ரீதியாக இருந்து வந்த குழப்பங்களும் தீரும். வியாபாரம் சூடுபிடித்து லாபம் பார்க்கலாம். கடையை வேறு இடத்துக்கு மாற்றுவீங்க. பணவரவு உண்டு. உடன் பிறந்தவர்கள் தங்களுடைய நலன்ல அதிக அக்கறை காட்டுவாங்க. நெடுநாட்களாக பார்க்க நினைத்தவர்கள் உங்களை தேடி வருவாங்க. அக்கம் பக்கத்தினரை அனுசரித்து நடந்து கொள்ளுங்க. வியாபாரம், உத்தியோகத்தில் ஓரளவுக்கு முன்னேற்றத்தையும் காண்பீங்க. தம்பதிகளுக்குள்ள இருந்த மனக்கசப்பு நீங்கி நன்மை உண்டாக பெறுவீங்க. கைமாற்றா வாங்கியிருந்த பணத்தை
தந்து முடிச்சிடுவீங்க. முன்கோபம் வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படிங்கிறதுனால கோபத்தை கட்டுப்படுத்துறது ரொம்பவே நல்லது. பூர்வீக வீட்டை சீரமைத்து விரிவுபடுத்தி கட்டுவீங்க. வியாபாரத்தில் பாக்கிகள் வசூலாகும். அலுவலகத்தில் விவாதங்களையே தவிர்த்து கொள்ளுங்க. குடும்பத்தினருடன் சிறு சிறு கருத்து மோதல்கள் அவ்வப்போது வந்து அதுக்கப்புறம் நீங்கிடும். அதே நேரம் சில வேலைகளை முடிக்க போராட வேண்டியும் இருக்கலாம். வியாபாரத்தில் பங்குதாரரின் அறிவுரைகளை ஏற்று செயல்படுங்க. அலுவலகத்தில் அவசர முடிவுகள் வேண்டாம். மேலதிகாரிகளை பகைத்து கொள்ளாதீங்க. கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீங்க. பிள்ளைகள் பொறுப்பறிந்து செயல்படுவாங்க. தெய்வீக ஈடுபாடு அதிகரிக்குங்க. கூட்டு தொழிலில் லாபம் உண்டு. அலுவலகத்தில் தங்களுடைய கை ஓங்கி நிற்கும். மேலதிகாரிகளினுடைய ஆதரவையும் பெறுவீங்க. உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் மதிப்பு உயரும். எதிர்பாராத இடத்துல இருந்து உதவி கிடைக்க பெறுவீங்க. அக்கம் பக்கத்தினரை அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. அலுவலகத்தில் மேலதிகாரிகள் ஆதரிக்கவும் செய்வாங்க. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் ரசனையை புரிந்து கொள்வீங்க. பெற்றோர்களுடைய விருப்பங்களை கேட்டறிந்து நிறைவேற்றுவீங்க. மன வலிமையுடன் எதையும் முடித்து காட்டுவீங்க. வெளியூர்ல இருந்து நல்ல செய்தி வருங்க. அலுவலகத்தில் தங்களுடைய ஆலோசனைகள் ஏற்கப்படும். வியாபார நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்வீங்க. தன்னம்பிக்கையுடன் பொது காரியங்களில் ஈடுபடுவீங்க. உறவினர்கள் நண்பர்களால் ஆதாயங்கள் உண்டு. கூட்டுத் தொழில் பங்குதாரர்களுடன் இருந்து வந்த குழப்பங்களும் நீங்க பெறுவீங்க. அலுவலகத்தில் பணிச்சுமை குறையும். புதிய பதவிக்கு பரிந்துரைக்கப்படுவீங்க. பொறுப்புகளும் அதிகரிக்கலாம். திட்டமிட்ட வேலையை முடிக்க போராட வேண்டியதாகவும் இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களிடம் விட்டு கொடுத்து போங்க. வியாபாரத்தில் குழப்பங்கள் வந்து போகும். எதிலையுமே அவசரம் வேண்டாம். அலுவலகத்தில் அடுத்தவர் விஷயத்தில் தலையிடுவதை மட்டும் சற்று தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் சில விஷயங்கள் பார்த்திங்க அப்படிங்கன்னா உங்களுக்கு அமோகமான வரவேற்பையும் அமோகமான சில விளைவுகளையும் வந்து ஏற்படுத்தலாம். அதாவது வந்து ஆளுமை திறன் அதிகரிக்கும். நீண்ட நாள் கனவுகள் நினைவாகும். எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். சமுதாயத்தில் அந்தஸ்தும் மதிப்பும் உயரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். அதே மாதிரி வந்து தங்கம் வெள்ளி ஆபரணங்கள் ஆடை சேர்க்கைகள் வந்து உருவாக பெறும் அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த நேரத்தில் சில விஷயங்கள் உங்களுக்கு அமோகமான வரவேற்பை கொடுத்தாலும் சில விஷயங்களில் வந்து நீங்கள் ரொம்பவே வந்து கவனமாக இருக்க வேண்டியதும் வந்து முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். அதிலும் குரு பகவானினுடைய பெயர்ச்சி வந்து ரிஷப ராசிக்கு வந்து மறைவு கிரகமாகவே இருக்கிறது. அதனால் 3வது வீட்டில் குரு பகவான் பெயர்ச்சி ஆவது விபரீத ராஜ யோகத்தை ஏற்படுத்தி திடீர் அதிர்ஷ்டம் திடீர் வாய்ப்புகள் மூலமாக அரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். இதன் காரணமாக உங்களுக்கு ஆபரணங்கள் தங்க நகைகள் வாங்கக்கூடிய யோகம் ஒரு புறம் இருந்தாலும் மற்றொரு புறம் உங்களுக்கு சில விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா கசப்பான சூழ்நிலைகளை வந்து ஏற்படுத்தும். அதிலும் பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை எதிரிகளுடைய சூழ்ச்சி போன்றவை அதிகரிக்க செய்யுங்க. அதனால கடன் வாங்குறது அப்படி இல்லைன்னா கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல கொஞ்சம் நீங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். அதே நேரம் உங்களுடைய உத்தியோகத்துல நீங்க எதிர்பார்த்த இடமாற்றமோ பதவி உயர்வோ இல்லை ஊதிய உயர்வோ போன்ற விஷயங்கள்ல தடைகளோ அல்லது தாமதத்தையோ அது ஏற்படுத்தலாம். அப்படிங்கிறதுனால உத்தியோகம் சார்ந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சில விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பெரிய அளவில் எதிர்பார்ப்பு வைத்துக்கொள்ள வேண்டாம். ஏன்னா ஏமாற்றம் அடைவதற்குண்டான வாய்ப்பாக அது அமைந்துவிடும். அதுக்காகத்தான். மற்றபடி பார்க்கும் பொழுது இந்த காலம் வந்து உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகளோடு இருந்தாலும் பெரும்பாலும் உங்களுக்கு வந்து இந்த நேரம் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறது. இருந்தாலும் இந்த நேரத்தில் வந்து இந்த மே மாதத்தினுடைய 3வது 4வது வாரத்தில் கொஞ்சம் வந்து சமநிலையற்று இருக்கும். மற்றவர்களிடத்தில் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். மனதையும் பேச்சையும் கட்டுப்படுத்த பாருங்க. இல்லைனா பிரச்சனை பெரிதாகலாம். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே தோல்வியில் முடிவது போல தோன்றும். உடல் சோர்வால் நீங்கள் மிகப்பெரிய அளவில் அவதிப்படுவீங்க. சில சிரமங்களும் தொழிலையோ வியாபாரத்திலையும் ஏற்படலாம். அதனால எந்த வேலையை செய்தாலும் யோசித்து செய்ய பாருங்க. தேவையில்லாமல் யாரிடமும் கோபத்தை காட்ட வேண்டாம். கோபத்தை வந்து தவிர்ப்பது ரொம்ப நல்லது. மன அமைதி வந்து நீடிக்க சில யோகா பயிற்சி உடற்பயிற்சி போன்ற விஷயங்களை மேற்கொள்ள பாருங்க. ஒரு பழைய நண்பர் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. தங்களுடைய பிள்ளைகள் மீது ஒரு கண் வைத்திருப்பது அவசியமான ஒன்று. அதே மாதிரி தங்களுடைய பேச்சு திறமையால மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கலாம். தொழிலில் செய்த முதலீடுகள் மூலமா பண லாபம் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்க சில தேவையற்ற வேலைகளில் ஈடுபடவும் நேரலாம். தந்தையிடமிருந்து பணம்
கிடைப்பதற்குண்டான யோகமும் இருக்கிறது. அதே மாதிரி புனித யாத்திரை செல்லக்கூடிய எண்ணம் உருவாகும். பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிறதுனால மகிழ்ச்சியும் அடைவீங்க. உணவு விஷயத்துல கவனமாக இருங்க, இல்லைன்னா பருவகால நோய்களால் பாதிக்கப்படுவீங்க. இன்றைய காலகட்டம் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்புற இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா செவ்வாய் தோறும் முருகப்பெருமானை வழிபடுவது மிக உகந்த நற்பலன்களை தங்களுக்கு கொடுக்கும்.